முக்கியமான சில கேள்விகள். நல்லா ஆழமா புரிஞ்சுங்க. உங்களுக்கு ஏற்படுற எல்லா அனுபவங்களுமே ரொம்ப நல்லவை, ஆனா அதோட முடிஞ்சிடாது. தொடர்ந்து ஆழமா போயிட்டே இருங்க. சில நேரத்தில் ஏதாவது உங்களுடைய இல்யூஷன்ஸ், குழப்பங்கள், அனுபவங்கள் மாறி தோணுனா அந்த பிரச்சனையை மட்டும் ஆன்சர் பண்றேன். இன்னும் சில பேர் சன்னியாசி ஆகணுமா சம்சாரி ஆகணுமாலாம் கேட்டிருக்கீங்க. இந்த சந்நியாசம் சம்சாரம்ங்கிறது உங்களுடைய பிராரப்தத்தை பொறுத்து. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. பிராரப்தம்னா இப்ப இந்த செஷன் அதை பத்தி தான். ஆழ்ந்த இந்த செஷனுக்குள்ள முழுகுனா இந்த சந்தேகங்கள் கிளீன் ஆகும். நீங்க இந்த உடம்பை உருவாக்கும் பொழுதே ஒரு செட் ஆஃப் சம்ஸ்காரங்கள், ஒரு குறிப்பிட்ட சம்ஸ்காரங்களை வச்சு தான் இந்த உடம்பை உருவாக்குறீங்க. இந்த உடம்பை எடுக்கும் பொழுதே இவ்வளவு நாள் வாழலாம், இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் எடுத்துட்டு வரீங்க. இங்க வந்த அப்புறம் பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த பிளான் படி வாழாம இங்க புதுசா எதையோ சேர்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. அங்கதான் பிரச்சனை. எப்படின்னா, உதாரணத்துக்கு இங்க இருந்து சிட்டிக்குள்ள போறீங்க. சென்னை சிட்டிக்குள்ள ஒரு 1 லட்சம் ரூபாயோட வீட்டு உபயோக பொருட்கள்லாம் வாங்கலான்னு, டிவி, ரெஃப்ரிஜரேட்டர் இதெல்லாம் வாங்கலான்னு போறீங்க. அங்க போன அப்புறம் உங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்டு துணி கடைக்கு, நகை கடைக்கு போகலான்னு உங்களை அழைச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ பணம் முழுசா என்ன பண்ணிடுறீங்க? துணி கடையிலையும் நகை கடையிலையும் செலவு பண்ணிடுறீங்க. பண்ணிட்டு கடையில் கடைசியில் ரெஃப்ரிஜரேட்டர், டிவிக்கு என்ன சொல்லிட்டு வரீங்க? கடன் சொல்லிட்டு வரோம். அதே மாதிரி இங்க வரும் பொழுது ஒரு அளவு சக்தியும் ஆசைகளையும் எடுத்துட்டு வரீங்க. முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. மகாவீரர் ரொம்ப அழகா சொல்றது மட்டும் அது சத்தியம். இந்த பூமியை நீங்க வரும் பொழுதே எவ்வளவு நாள் வாழணுமோ அந்த ஆசைகளையும் அந்த ஆசைகளை வாழறதுக்கான சக்தி ரெண்டையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துடுறீங்க. உங்கள் வறுமையோடு இறைவன் அனுப்புவதில்லை. உங்களை ஏழ்மையில வைக்கணும்னு இறைவனுக்கு விருப்பமே இல்லை. நீங்க எதை வாழணும்னு நினைச்சீங்களோ, எவ்வளவு பொறுப்பெடுக்க தயாரா இருக்கீங்களோ அவ்வளவு சக்தியோடு தான் சேர்ந்து வரீங்க. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, நீங்க இங்க வந்த அப்புறம் சேர்க்க ஆரம்பிக்கிற ஆசைகள், அதை வாழறதுலயே உங்க சக்தியை செலவு பண்ணிடுறீங்க. எடுத்துட்டு வந்த ஆசைகளை மறந்துடுறீங்க. இப்போ கடைக்கு போயிட்டு எதுக்காக போனீங்களோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு பணத்தை எடுத்துட்டு போயிருந்தீங்க. ஆனா போன உடனே என்ன பண்றீங்க? யாரோ கூட வந்த ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வேற எதையோ வாங்க ஆரம்பிச்சிடுறீங்க. அப்ப நேச்சுரலா நீங்க வாங்க நினைச்சு போன பொருளுக்கு பணம் பத்தாது. அதனாலதான் வாழ்க்கையில் நாம் எல்லாரும் புலம்பிட்டு இருக்கிறோம். மகாவீரர் ரொம்ப அழகா சொல்றாரு, நீங்கள் உண்ணுகின்ற உணவு கூட உங்களுடனேயே வந்து விடுகின்றது. அப்படி வந்த நாம ஏன் ஏழ்மையை ஃபீல் பண்றோம்? லைஃப்ல ஏன் இவ்வளவு ஏழ்மை, பாவர்ட்டி, பற்றாக்குறை? காரணம், இங்க வந்தப்புறம் நாம வேற ஆசைகளை வாழ ஆரம்பிச்சிடுறோம். நாம எடுத்துட்டு வர்ற ஆசைக்கு தான் பிராரப்தம்னு பேரு. இங்க வந்தப்புறம் நம்ம சேர்க்க ஆரம்பிக்கிற ஆசைகளுக்கு தான் ஆகாமியம்னு பேரு. இந்த சேர்க்க ஆரம்பிக்கிற ஆசைகள்னால நம்முடைய வாழ்க்கையின் இயற்கையான போக்கு மாறுகின்றது. பெரிய பிரச்சனை. ஆழ்ந்து பாத்தீங்கன்னா, என்னதான் நீங்க ஓடி 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 லைஃபை ஃபுல்ஃபில் பண்ணாலும் சில நேரத்தில் சில ஆசைகள் திருப்தி நடந்து முடிஞ்சோடனே ஒரு பெரிய எம்டினஸ் தான் இருக்கும். ஆழ்ந்த இந்த 2 சத்தியத்தையும் புரிஞ்சுக்கோங்க. பிராரப்தம், ஆகாமியம். இது 2ஐயும் புரிஞ்சாலே வாழ்க்கையில் இருக்கிற பெரும்பாலான பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். இது அனுபூதியா புரிஞ்சுக்கிறதா இந்த தியானம். இப்ப நம்ம செய்ய போற தியானம் பிராண சரீரத்து மேல நம்ம ஒர்க் பண்ண போறது. இந்த பிராண சரீரம் சொல்லிட்டு இருந்தேன், இந்த 7 சரீரங்கள். பிராண சரீரம், உங்களுடைய பிராணன் பாகத்துல ஆசைகள் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆசை சம்பந்தப்பட்ட எல்லா சம்ஸ்காரங்களும் இந்த பிராண சரீரத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதனாலதான் உங்களுக்குள்ள ஆசை ஆக்டிவ் ஆச்சுனாலே பிராணன் வேகமா ஓட ஆரம்பிக்கும். பிராணன் இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஆசைக்கு. ஏதாவது ஒரு இன்டென்ஸான லஸ்டோ இல்ல இன்டென்ஸான டிசைரையோ ஃபீல் பண்ணீங்கன்னா உங்க பிரீதிங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிடும். உங்க பிரீதிங் பேட்டர்ன் ஆல்டர் ஆயிடும். உங்களுடைய சுவாசம் வேகமா ஓட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்க பிரீதிங் பேட்டர்னை மாத்தினீங்கன்னா உங்க ஆசை அடங்கி போயிடும். பிரீதிங் பேட்டர்னை மாத்தினீங்கனாலே ஆசை அடங்கி போயிடும். உங்களுடைய பிரீதிங் பேட்டர்னும் ஆசை சம்ஸ்காரங்களும் மிக நெருக்கமான தொடர்புடையவை. ஆசையே தவறில்லை. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. ஆசையே தவறில்லை. நீங்க வாழணும்னு நினைச்சு இந்த உடம்பெடுத்த ஆசைகளை வாழறது பர்ஃபெக்டா ஆல்ரைட்.
அது ரொம்ப பர்ஃபெக்டான விஷயம். ஆசை தான் உங்களுக்கு லைஃப் ஃபோர்ஸ். காலையில எந்திரிச்ச உடனே பெட்ல இருந்து வெளியில எந்திரிக்கிறதே ஒரு ஸ்ட்ராங்கான ஆசை உங்களுக்குள்ள வெளிப்பட்டதான் எந்திரிப்பீங்க. நீங்க நல்லா பார்க்கலாம், தூக்கம் கலைஞ்சிரும், ஆனா பெட்ல இருந்து எந்திரிக்க மாட்டீங்க. யாரையாவது ஒரு விரும்புகிற நபரை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா, இல்ல எதையாவது ஒன்றத்தை செய்யணும்னு தோணுச்சுன்னா, செய்யலைன்னா எதையாவது ஒன்றத்தை இழந்துருவோம்னு தோணுச்சுன்னா, அப்ப மட்டும் தான் பெட்ல எந்திரிப்பீங்க. ஒன்று ஆஃபீஸ் போய் ஆகணும், போகலைன்னா எதையாவது இழந்துருவோம். இல்ல யாராவது ஒரு குறிப்பிட்ட நபரை பார்க்கலாம் எந்திரிச்சோன்னா, அந்த ஆசை இருந்தா உடனே என்ன பண்ணுவோம், பளிச்சுன்னு பெட்ல எந்திரிச்சு உட்காந்துருவோம். ஏதாவது ஒரு ஆசை உடம்புக்குள்ள வெடிச்சாதான் உங்களுடைய உடலே தூக்கத்திலிருந்து வெளிப்பட்டு வாழ்க்கைக்குள் இயங்க துவங்கும். நல்லா ஆழ்ந்து உங்களுக்குள்ள திரும்பி பார்த்தீங்கன்னா, காலையில உங்களுடைய உடலை இயக்க ஆரம்பிக்கிறதே ஆசையாத்தான் இருக்கும். பிராணன், ஆசை தான் உங்களுடைய பிராணன், உங்களுடைய ஃபியூவல். பாடியை இயக்கிறதுக்கான ஃபியூவலே பிராணன், ஃபியூவலே ஆசை தான். அது இல்லாம இயங்க முடியாது. ஆசையே தவறு அல்ல, பிராரப்தத்தோடு வாழ்வது இனிமையான வாழ்க்கை. ஆனா ஆகாமியத்தை சேர்த்துட்டே வாழ்ந்துட்டு போனீங்கன்னா ஒரு டீப் டிப்ரெஷனை நோக்கி போவீங்க. பிராரப்தத்தோட குணம் என்னன்னா, பிராரப்தம்னா நீங்க எடுத்துட்டு வந்த ஆசைகள், அந்த ஆசைகளோட குணம் என்னன்னா, அதை பூர்த்தி பண்றதுக்கு முன்னாடியும் அது தன்னைத்தானே பூர்த்தி செய்து கொள்வதற்கான வழிகாட்டும். பணம் வேணும்ன்ற பிராரப்தம் நீங்க எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா, நேச்சுரலா என்ன பண்ணீங்க, அந்த பணம் வேண்ட என்னென்ன பண்ணணுமோ அது எல்லா ஐடியாஸுமே உங்களுக்கு தானா ரிவீல் ஆக ஆரம்பிக்கும். பிராரப்தம் தான் கிரியேட்டிவிட்டி, ஆர்ட். எல்லா கிரியேட்டிவிட்டியுமே பிராரப்தத்திலிருந்து தான் வெளிப்படும், பிராரப்தத்திலிருந்து தான் வெளிப்படும். ஆழமா புரிஞ்சுக்கோங்க, எல்லா கிரியேட்டிவிட்டியுமே உருவாக்குவதுமே பிராரப்தத்திலிருந்து தான் வெளிப்படும். பணம் வேணும்னு நினைச்சு வந்திருந்தீங்கன்னா, அதை கிரியேட் பண்ற அந்த ஆட்டிடியூடு, எனர்ஜி, இன்டெலிஜென்ஸ் எல்லாமே அந்த பிராரப்தம் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அடையறதுக்கு முன்னாடி இன்ஸ்பிரேஷனா இருந்து அடைந்த பிறகு திருப்தியாக மாறுகின்ற ஆசை பிராரப்தம். அடையறதுக்கு முன்னாடி எரிச்சலாக இருந்து அடைந்த பின் வெறுமையாக மாறுகின்ற ஆசை ஆகாமியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ். இதுல நீங்களே உள்ள திரும்பி பார்த்துடலாம். இந்த ஸ்கேலை உள்வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, சாஸ்திர சஸ்திரம்னு சாமி சொல்லுவேன், நாலேஜ் வெப்பன். இந்த சத்தியங்கள் எல்லாம் நாலேஜ் வெப்பன். இதை உள்வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃபை நீங்களே அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்கே இன்டெலிஜென்ஸ் இருக்கு. நீங்க நம்பலைன்னா கூட உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. நாம என்னதான் நம்பலைனாலும் நமக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அடைவதற்கு முன் இன்ஸ்பிரேஷனாக இருந்து நினைச்சாலே ரம்யமா இருக்கும், ஓடணும்னு தோணும் அந்த ஆசையை நோக்கி. டயர்டாகவே மாட்டோம். முக்கியமான விஷயம் அதுதான், டயர்டாகவே மாட்டோம். டயர்ட் ஆகாம நினைச்ச உடனே இன்ஸ்பிரேஷனா இருந்து நம்மளை ஓட வைக்கிற ஆசைக்கு பிராரப்தம்னு பேரு. அது அடைஞ்ச பிறகும் ஒரு பெரிய திருப்தி இருக்கும், சாதிச்சிட்டோமப்பா. உங்களுடைய மசில் மெமரி, அதை தான் பிராரப்தம்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல மசில் மெமரின்னு சொல்லலாம் அந்த வார்த்தையை, பிராரப்தத்தை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா. அடைவதற்கு முன்பு பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் அடைந்த பிறகு பெரிய திருப்தியாகவும் இருக்கின்ற ஆசைகள் பிராரப்தம். அடைவதற்கு முன்பு தொடர்ந்த எரிச்சலாகும். சில ஆசைகள் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, ஆசைதான், ஐயோ அது அடையணுமே அடையணுமேன்ற இன்ட்ரெஸ்டும் இருக்கும், அதை நினைச்ச உடனே இரிட்டேஷனும் இருக்கும். அந்த மாதிரி அடைவதற்கு முன்பு எரிச்சலாக இருந்து அடைஞ்சிட்டீங்கனாலும் என்னவாகும், ஒரு பெரிய வெறுமையா இருக்கும். இவ்வளவுதானா? இந்த பின்பும் வெறுமையாக காட்டுகின்ற, வெறுமையாக இருக்கின்ற ஆசைகள் பிராரப்தம். ஆழ்ந்து உள்வாங்கினீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை. இப்போ ஒரு சிம்பிளான ஒரு ரசவாதம், ஒரு ப்ராசஸ்க்குள்ள போகலாம். உங்களுக்குள்ள நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் எதெல்லாம் பிராரப்தம், எதெல்லாம் ஆகாமியம்.